தினமலை நேயர் அனைவருக்கும் சித்ரா மித்ராவின் அன்பு வணக்கம். தொண்டாமுத்தூர் ஏரியாவில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் மாஜி தவறாம போக ஆரம்பிச்சிருக்காராமா. அதுவா தொண்டாமுத்தூர்னாலே அவர் தான் அப்படிங்கிற பேச்சு அந்த தொகுதி முழுக்க போயிட்டு இருக்குது. 2026 எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சார்னா ஆட்ரிக் வெற்றியா இருக்கும்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகிகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கட்சி நிர்வாகிகள் வீட்டு விசேஷம், அதே மாதிரி கோயில் திருவிழா, கடை திறப்பு விழா, அது மட்டும் இல்லாம துக்க நிகழ்ச்சிகள், இது எல்லாத்துக்கும் நேர்ல போயிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவங்களுக்கு நிதி உதவியும் செய்யறாராமா. இதனால ரத்தத்தின் ரத்தங்கள்ல குஷியா இருக்காங்க. அதனால இந்த தடவை எப்படியாவது வந்துட்டு தொண்டாமுத்தூர் தொகுதியில வந்துட்டு ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆளுங்கட்சிக்காரங்க ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. மாவட்ட நிர்வாகியும் சீட் கேட்டு பொறுப்பாளர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறாரு. கட்சி உள் நிலவரங்கள்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்துட்டு இப்ப எப்படியும் புது முகத்துக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்னக்கா 10க்கு 10 ஜெயிச்சு காட்டுவோன்னு செந்தில் பாலாஜி சவால்லாம் விட்டுருப்பாரு போல இருக்கு. ஆமாப்பா, பத்திரிகையாளர்கள் சந்திப்புல வெளிப்படையா பேசியிருக்காரு. அதுக்கான ஆக்ஷன் பிளான் இருக்கும்ல, அதை கரூர் டீம் ரெடி பண்ணிட்டு இருக்குதாமா. இதை கேட்டு உடன்பிறப்புகளே ஆச்சரியப்பட்டிருக்காங்களாமா. இப்போ என்னன்னா, இந்த சொத்து வரியை ஒசத்திட்டாங்க, மின் கட்டணத்தையும் ஒசத்திட்டாங்க. இப்போ பாதாள சாக்கடைக்கு டெபாசிட் கேட்டு கார்பரேஷன்ல இருந்து நோட்டீஸும் அனுப்பியிருக்காங்க. இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு செந்தில் பாலாஜி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பாரு போல, அதை வெளிப்படையா யாருக்கும் சொல்ல மாட்டாருன்னு சொல்லி உடன்பிறப்புகள்லாம் பேசிக்கிறாங்க. ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்களே, உறுப்பினர் சேர்க்கை எப்படி போகுதா? அதுவா ஏரியாக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஆளுங்கட்சிக்காரங்க வந்துட்டு கவனமா இருக்கிறாங்க. முதல்ல அவங்க கட்சிக்காரங்க வீட்டுக்கே போறாங்க. அங்க இருக்கிற பெண்கள்லாம் எங்களுக்கு உரிமை தொகை வரலன்னு நேருக்கு நேரா கேள்வி கேட்கறாங்க. இதனால இவங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாமலே வந்துட்டு திணறி போய் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு தலைமைக்கு கணக்காற்ற வேலை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. இன்னும் உறுப்பினர் சேர்க்கையில அவ்வளவு தீவிரமா நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் மித்து, இந்த தெற்கு தொகுதிக்கு பொறுப்பாளர் போட்டிருக்காங்களாமா? ஆமாப்பா, நானும் கேள்விப்பட்டேன். கமல் கட்சியில இருந்து வந்தவரா பொறுப்பாளரா போட்டிருக்காங்க. அவரு தொகுதிக்குள்ள ஒரு ரவுண்டு வளம் வந்திருக்காரு. நிர்வாகிகளை மாவட்டம் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. அவருக்கு இப்போ தலைமை இடத்துல செல்வாக்கு இருக்கிறதுனால அவரையே வேட்பாளரா அறிவிப்பாங்கன்னு சொல்லிட்டு உடன்பிறப்புகளுக்குள்ளேயே ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு. கமல் கட்சியில இருந்து வந்ததுனால கமலுக்கு ஓட்டு போட்டவங்களா இவருக்கும் போடுவாங்களா என்ன? சித்து, ஆளுங்கட்சிக்காரங்க சிறுபான்மையினர் ஓட்டுகளை குறி வச்சு இறங்கியிருக்காங்க. விஜய் கட்சியை கிறிஸ்துவர்கள் ஆதரிப்பாங்கன்னு சொல்லிட்டு உளவுத்துறையில இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனா இப்ப கிறிஸ்துவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம ஆளுங்கட்சிக்காரங்க புலம்பிட்டு இருக்காங்க. இது தெரியாம கமல் கட்சியில இருந்து வந்தவர் தொகுதியை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு சீனியர் உடன்பிறப்புகள் ரொம்பவும் டென்ஷன்ல இருக்காங்க. சித்ரா, ஆளுங்கட்சி தரப்புல இருந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க போல. ஆமா மித்து, உண்மைதான். நகர்ப்புறத்தை காட்டிலும் கிராமப்புறங்கள்ல மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேல வந்துட்டு கிராமப்புறங்கள்ல இருக்கிற மக்களுக்கு பலருக்கும் விஜய் கட்சி பேரே தெரியலையாமா. இருந்தாலும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த சர்வே டீமே அதிர்ச்சியில ஆடி போயிட்டாங்களாமா. அதெல்லாம் இருக்கட்டும் மித்து, ஆளுங்கட்சி நிர்வாகிகளை சிஎம் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாராமா. அதுவா, மேட்டுப்பாளையத்துல இருந்து இபிஎஸ் அவரோட பிரச்சாரத்தை துவங்குறாருன்னு சொல்லி சிஎம் கேள்விப்பட்டிருக்காரு. உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த தொகுதி மேல அவரோட கவனம் செலுத்தியிருக்காரு. அங்க இருக்க தொகுதி நிர்வாகிகளோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை மூலியமா ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காரு. தொகுதியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே சென்னைக்கு வரவழைச்சிருக்காராம, நேரடியாகவும் பேசியிருக்காரு. இதுல இந்த உளவுத்துறை மற்றும் சர்வே டீம் இருக்காங்களா, இவங்க கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் படிச்சு பார்த்திருக்காரு. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னா, அதிமுக தொடர்பு, அதுக்கப்புறம் நில அபகரிப்பு, அதுக்கப்புறம் உட்கட்சி பூசல், இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அவரு அங்க இருக்க நிர்வாகிகள் எல்லாரையுமே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாராமா. ஆளுங்கட்சி மாவட்டங்கள் பரிந்துரை செஞ்சவங்களை ஆதி திராவிடர் குழுவுக்கு நியமிக்கலையாமா. அதுவா, ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலக்குழு அமைப்பு அமைக்கிறது வந்துட்டு வழக்கம். 2023 இருந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல அமைக்கிறது இல்ல, இந்த வருஷம் அமைக்கிறதா வந்துட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. உடனே ஆளுங்கட்சி மாவட்டங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் ஆளுக்கு ஒவ்வொருத்தங்களும் பரிந்துரை செஞ்சு மண்டல பொறுப்பாளருக்கு ஒரு கடிதமும் கொடுத்துருக்காங்க. அவங்க பரிந்துரை செஞ்சாங்க தெரியுமா, அவங்க யாருக்குமே வந்துட்டு பதவி கிடைக்கலையாமா. இதனால மாவட்டம் பரிந்துரை செஞ்சு இந்த ஆபீசர்ஸ் எல்லாம் கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகிகள்லாம் வந்துட்டு கோபத்துல இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டேட் லெவல் கமிட்டி வந்துட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க சர்க்கியூட் ஹவுஸ்ல தங்கி இருந்த கமிட்டி மெம்பர்ஸ் வந்துட்டு ஆதி திராவிட நலத்துறை ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள நேர்ல கூப்பிட்டு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டிருக்காங்க. அவரோ வந்துட்டு கலெக்டர் சொல்லிதாங்க நான் நியமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராமா.
ரேஷன் கடை டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் ஆஃபீஸர் வரவே இல்லையாமா? ஆமாப்பா, அந்த கொடுமையை ஏன் கேட்குற? ரேஷன் கடை டிபார்ட்மெண்ட்டுக்கு சரியான ஆஃபீஸர்ஸ் கிடைக்கிறதே இல்லை. இந்த 5 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆஃபீஸர்ஸ் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு போயிருக்காங்க. பலரும் வேற ஒரு ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாங்க. இதில் போன மாதம் நியமித்த ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் இன்னும் ஜாயின் பண்ணவே இல்லை. அதனால ரேஷன் சம்மந்தமான பிரச்சனை இன்னும் அப்படியே கிடக்குது. ரேஷன் கடையில் இருக்கிற காலி பணியிடங்களுக்குலாம் வந்துட்டு நேர்காணல் நடத்தினாங்களே, அது என்னாச்சு? ஆமாப்பா, ஒரு போஸ்டிங்க்கு 8 லகர வரைக்கும் கரன்சி கைமாத்திருக்காங்களாமா. கரன்சி கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்களாம் எப்படா போஸ்டிங் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த போஸ்டிங் கொடுக்குற லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பாளர் கையில் இருக்காமா. அவர் ஒரு டிக் அடிச்சு கொடுத்துட்டாருன்னா உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டரு போயிடும்னு சொல்லி ஆஃபீஸர்ஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. சித்து, ஆவின் ஜிஎம் போஸ்டிங்கும் காலியாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுவா, அந்த போஸ்டிங் ரொம்ப நாளாவே காலியாக தான் இருக்குது. வெவ்வேறு ஊரில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு அதை கூடுதலாக கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால கலெக்டரேட்டில் இருக்கிற ஆஃபீஸர்ஸை வந்துட்டு குளிர் வைக்கிறதுக்காக ஆவின்லேருந்து மாதம் ஸ்வீட் பார்சல் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஆவின் சீருடையில் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு 2 ஊழியர்கள் வராங்க. அந்த 2 ஊழியர்களும் முதல் தளத்தில் இருக்கிற ஆஃபீஸர்ஸோட உதவியாளர்களை பார்த்து ஒரு பேக் கொடுக்குறாங்க. அந்த பேக்கில் 1 லிட்டர் நெய், பால்கோவா, காஜு கத்தலி, கேரட், மைசூர் பாக்கு, இது போன்ற நிறைய விஷயங்கள் இருந்திருக்குது. ஐ ஆஃபீஸரை கவனிக்கிறதுக்கு இந்த பார்சல் அனுப்பி விடுறாருல, இந்த ஆஃபீஸர் யாருன்னு கவனிக்கிறதுக்கு உளவுத்துறை போலீஸ்காரங்க இப்போ என்கொயரி செஞ்சுட்டு இருக்காங்க. மித்து ஆளுங்கட்சி பொறுப்பாளர்களுக்கு கமிஷன் கொடுத்தாலும் ஒன்றிய நிர்வாகிகளுக்கு வந்துட்டு கப்பம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான நெருக்கடியில் தள்ளுறாங்களாமா. அந்த குத்தை ஏன் கேட்குற? கவர்மெண்ட் டெண்டர் எடுக்கிற கான்ட்ராக்டர்கள் எல்லாருமே ரத்த கண்ணீர் விடாத குறையா புலம்புறாங்க. என்னன்னா, நம்ம ஊரில் கோலச்சிற ஆளுங்கட்சி விஐபியை நியமிக்கிறவருக்கு 15% கமிஷன் கொடுத்தாதான் யூனியன் ஆஃபீஸில் ஒர்க் ஆர்டர் கொடுக்குறாங்களாமா. இவருக்கு கொடுத்தா போதும், வேற யாரும் விஐபிகளுக்கு கொடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. ஆனாலும் இந்த ஒன்றிய நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு 1% கமிஷன் கொடுக்கணும்னு சொல்லி டார்ச்சர் பண்றாங்களாமா. அதனாலயே இந்த கவர்மெண்ட் டெண்டர் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. என்ன சித்ரா, தனிப்படை கலைச்சதுனால ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்கள கொண்டாட்டத்துல இருக்காங்களாமா? அதுவா, திருபுவனம் விவகாரத்தில் ஸ்டேட் முழுக்க இருந்த இந்த ஏரியாவில் செயல்பட்டு இருந்த தனிப்படையை வந்துட்டு கலைச்சிட்டாங்க. இந்த தனிப்படை போலீஸ்காரங்க இருக்கிறாங்களா, இவங்க ஐ ஆஃபீஸர்ஸோட நேரடி கண்காணிப்பில் இருந்தாங்க. யாராவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் செயல்படுற மாதிரி இருந்தால் இவங்களே ரைடு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷனில் மாதாந்திர மாமூல் வாங்கிட்டு குற்ற சம்பவங்களை வந்துட்டு கண்டும் காணாமல் இருந்த போலீஸ்காரங்களுக்கு வந்துட்டு இவங்க ஒரு தலைவலியாகவே இருந்தாங்க. இதனால பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் போலீஸ்காரங்களுக்கும் தனிப்படை போலீஸ்காரங்களுக்கும் வந்துட்டு ஒரே லடாயாவே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தனிப்படையை கலைச்சதுனால ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ்காரங்களாம் வந்துட்டு குஷியாக இருக்காங்க. இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த வாரம் சித்ரா மித்ரால பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா மித்ரா.